வேற ஏதாவது விஜய் எல்லாம் வர்றாரா? விஜய் வந்தா என்ன எப்படி நீங்க அதை ஆறுதல் அடைவீங்களா அப்படின்னு? என் குலதெய்வமே போச்சு, என் குடும்பத்து ராசாவே என்னை பாதுகாக்க வந்த என் கணவனே போனதுக்கு அப்புறம் நான் வந்து எவனாவது வந்து வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விஜயினுடைய இந்த பிம்பத்தை ஊதி பெருக்குகிற போயிட்டாரு. யாரு வந்து எனக்கு சொல்லி எனக்கு என் வீட்டு காவல் தெய்வமே போயிடுச்சு. இன்னைக்கு ஒத்த மரமா நிக்கிற தாய் ஷர்மிளா புலம்புகிறார். அவர்களுடைய துயரத்தை இவர்கள் காசாக்க அல்லது அதை வந்து தங்களுக்கு லாபகமா தங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கு தாவேக்கா முயற்சித்து இருக்கிறது அப்படிங்கறத ஒரு கொடூரமான உண்மை. கேஸ் போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன பிடிக்கும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஏன் பையன் வரான்னு தெரியல. 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய மகன் செத்துட்டானேங்கிறது கூட தெரியாம, அதாவது அதை கூட விசாரிக்காம, இப்ப இப்படி இறந்திருக்கிறான், வீட்டுல வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம பன்னீர்செல்வம் நேர சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. இன்னொன்னு, அந்த பன்னீர்செல்வத்திற்கு அந்த அளவிற்கு கான்டாக்டோ அந்த அளவிற்கு அறிவோ ஆற்றலோ கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பினான்சியலாகவும் நாலேஜிட்டிக்காகவும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது. அவர் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல், அதாவது கட்சி மூலியமா எந்த கட்சின்னு எங்களுக்கு சரியா தெரியல. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. பன்னீர்செல்வத்தும் அவன் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் யாரோ தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு கரூர்ல இருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே ஒரு அதிர்ச்சியை கிளப்பி கொண்டிருக்கிறது. இப்ப சிபிஐக்கு அதாவது நகர்த்த சொல்லி கோர்ட்ல மனு போட்டிருக்காங்க தாவாக்கவினர். குறிப்பா எஸ்ஐடி கூட வேணான்னு சொல்லி போட்டிருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. ஏன்னா அது எந்த தமிழக அரசோ ஒன்றிய அரசோ கிடையாது, ஒரு உயர் நீதிமன்றம் போடக்கூடிய அந்த எஸ்ஐடி கூட வேணாம் சொல்ற அளவுக்கு போறாங்க. இதையே முன்னர் காலத்துல வந்து சிபிஐ விமர்சிக்கிறாங்க, பிஜேபியோட கைக்கூலிங்கிற மாதிரி அவங்களும் விமர்சிக்கிறாங்க. ஆனா அதே போறாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்திருக்கிறது டிரைவ் சேனல்ல போய் பார்த்திருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிபிஐ வழக்கு போட சொன்ன நபர் இருக்காங்கல்ல, அது ஒரு குழந்தையோடைய தந்தை, அவங்களுக்கே இது தெரியாம அவர் தான் போடுறதா, அவர் தாய்க்கோ அந்த குடும்பத்திற்கு எதுவுமே தெரியலங்க ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியா இருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இந்த பெட்டிஷனை போட்டது, அதாவது உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு சிபிஐ மாற்றணும் இந்த கேஸ அப்படின்னு சொல்லி அதை இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண ஒரு பேர் வந்து பன்னீர்செல்வம். அது அவர் வந்து பாதிக்கப்பட்டவர். அதாவது எப்படின்னா, குழந்தை தன்னுடைய பையன் பிரத்திக் அப்படிங்கிற பையன் 9 வயசு பையன் அங்க இறந்து போயிருக்கிறான். அந்த கூட்டத்துக்கு போய் இறந்து போயிருக்கிறான். என்னோட பையன் இந்த மாதிரி இறந்து போயிருக்கிறான். இந்த விசாரணையில போலீஸினுடைய விசாரணை சரியாக இருக்காது, அதனால சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறதா தகவல். ஆனா நீங்க வந்து அந்த பன்னீர்செல்வத்தோட வீட்டுக்கு, அவர் வீடு வந்து ஏமூர், கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமூருங்கிற பகுதிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, அங்க அந்த பிள்ளையை பறி கொடுத்த தாய் இருக்கிறார். அந்த தாயோட அவங்க தம்பி, அவங்க ஃபேமிலி, அதாவது அந்த பெண் ஃபேமிலி மட்டும் இருக்குது. அவங்க கிட்ட கேட்டா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு விஜயை பார்க்கணும் அப்படின்னு கூட்டத்துக்காக கூட்டினாங்க. இங்க இருந்து விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. சரி நாமளும் போவோம்னு சொல்லி ஒரு 15 பேர் சேர்ந்து நாங்க போனோம். என் கையில தான் பையன் இருந்தான். நாங்க வந்து கடைசி நிமிஷம் ஒரு 12 மணிக்கே வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க காத்திருந்தோம். ஒரு 6 மணிக்கு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் நாங்க வந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி எட்ஜில தான் இருந்தோம். அதுக்குள்ள திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிருச்சு. எங்களால பையன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதாவது நானே மூர்ச்சி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தா பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கால் மிதிச்ச தடங்கள்லாம் இருந்துச்சு. என் தம்பி தான் போய் எல்லாத்தையும் பார்த்து பையனை எடுத்துட்டு வந்தான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதுல பையனுக்கு 9 வயசு. ஆனா இந்த பன்னீர்செல்வமும் அவங்க அந்த பையனோட அம்மா பிரத்திக்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஷர்மிளாவும் திருமணமாயி
ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படின்னு 9.5 வருஷம் 10 வருஷம் ஆகுதுன்னா ஒரு 8.5 வருடங்களுக்கு மேலாக இந்த நபர் வந்து அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழவே இல்லை. அதாவது இந்த பையன் கை குழந்தையாக ஒரு 4-5 மாதங்கள் கை குழந்தையாக இருக்கும் போதே பிரிந்து போனவர் தான். அதுக்கு இடையில பையனுக்கு அப்பான்னா யாருன்னே தெரியாது, வந்து பார்த்ததே கிடையாது. என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியா இருக்கு. 8 வருடமா என் பையனை பார்த்தது இல்ல. ஆனா 9 வயசு பையன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு வயசுக்கு உட்பட்டு தான் அந்த ஆள் அந்த குடும்பத்தை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் இவர்களுக்கு எந்த இடத்துலயுமே இந்த ஆள் ஒரு தகப்பன்னு இந்த பையனுக்கு வந்து ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த பையனை பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்திருக்கு. இருந்தது ஒரே ஒரு வாழ்வாதாரம், அந்த பொண்ணு அந்த லேடிக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம் இந்த பையன் மட்டும்தான். அந்த பையனையும் இந்த விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் இறந்து போயிருக்கிறான். எவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ள. இப்ப இந்த இடத்துல அதாவது தாவேகாவை சேர்ந்த ரசிகர்கள் அல்லது தாவேகாவினர் இந்த அம்மாவை கூட்டு போனது மட்டும் இல்ல, தாவேகாவினர் தன்னுடைய கணவனை கைப்பாவையாக பயன்படுத்தி கண்டிப்பா பேமெண்ட் ஒண்ணு பெருசா கொடுத்திருப்பாங்க. இல்லாத பட்சத்துல அவர் இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்க மாட்டாரு. பணம் வாங்கினா அவர் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற மனுஷன் தான். தன்னுடைய மகன் செத்துட்டானேங்கிறது கூட தெரியாம, அதாவது அதை கூட விசாரிக்காம, இப்ப இப்படி இறந்திருக்கிறா, வீட்டுல வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம பன்னீர்செல்வம் நேர சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. இன்னொன்னு, அந்த பன்னீர்செல்வத்திற்கு அந்த அளவிற்கு கான்டாக்டோ அந்த அளவிற்கு அறிவோ ஆற்றலோ கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. இதையெல்லாம் இப்படி கேட்கணும் அப்படின்னு கூட தெரியாது, எப்படி குடும்பம் நடத்தணும்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி 1 வருடம் மட்டுமே வாழ்ந்த காரணத்தினால் ஒரு குழந்தையை சுமந்து அந்த குழந்தையோடு வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கும் போது அந்த குழந்தையும் கொண்டு போய் விஜய் கூட்டத்திற்கு போய் பறிகொடுத்து விட்டு இன்னைக்கு ஒத்த மரமா நிக்கிற தாய் ஷர்மிளா புலம்புகிறார். அவர்களுடைய துயரத்தை இவர்கள் காசாக்க அல்லது அதை வந்து தங்களுக்கு லாபகமா தங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கு தாவேகா முயற்சித்து இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கொடூரமான உண்மை. இது மேற்கொண்டு என்ன நடக்கிறது இப்ப? இது அப்படி கிடையாது, எல்லாரோட சம்மதத்தோட தான் சொல்லிட்டு தாபகா தரப்பு எதுவும் பதில்கள் போட்டிருக்காருங்களா? ஏன்னா இந்த உண்மை வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த வழக்கு வந்து முறையா செல்லுபடியாக ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அது ஏன் வந்து பன்னீர்செல்வத்தை பிடிச்சி இப்படி செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாக்கணும். பாத்தீங்கன்னா ரவி, செந்தில்குமார் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சேர்ந்துதான் வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு சொல்லி மனு தாக்கல் செய்யறாங்க. அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாக நீங்க எப்படி இந்த விசாரணையை இதுல தப்பு நடந்துரும் அல்லது இது சரியா இருக்காது நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க? இத செய்ய முடியாது. இன்னும் கூடுதலா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவராக நீங்க பாதிக்கப்பட்டவரா, உங்களுக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ரவி, செந்தில்குமார் இவர்களுக்கும் இந்த வழக்குக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஹூ ஆர் யூ? நீ யாருப்பா இந்த வழக்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி இருக்குல்ல. இப்போ இது இவர்களுக்கு ஒரு செட்பேக். இவர்களால அந்த இடத்துல பதில் சொல்ல முடியல. நாங்க வந்து பாஜக பின்புலத்துல இருக்காங்க அல்லது தாவேகா பின்புலத்துல இருந்து வேலை செய்யறாங்க அல்லது இவரோட இதுல இருந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு உண்மையை இவர்களால் சொல்ல முடியல. இப்ப இவங்க மதுரை கிளையில வந்து ஒரு மிகப்பெரிய குட்டு விழுந்தவன இப்போ ஒரு பாடம் படுத்திட்டாங்க. நாம வந்து வேற யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி போய் இதை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னா அது கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த கேள்வி அந்த விஷயத்த வந்து உடனே முடிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கேட்கறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தே ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தணும்னா அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கும், உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் தான் பாக்குறாங்க. அப்படி பார்த்தால் பணம் கொடுத்தா எல்லாரும் மடியணும்ல. இதுவரைக்கும் நீங்க ஆளும் தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி அடுத்த நிமிஷமே போய் நின்னாரு. முதல்வர் அவர்கள் போய் பார்த்துட்டாங்க. பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணியிலிருந்து எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க. பல்வேறு கமலஹாசன் போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அரசு தரப்பில் சொல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா விஜய் இப்ப வரையிலும் அங்க போறதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு தவிர அவரு அந்த மக்களுக்காக உடனடியான நடவடிக்கை எதையும் எடுக்கல.
இப்ப வரலும் தான் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஒரு போன்ல அந்த போன் காலும் வந்து வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருந்து அவர்களுடைய ஆட்களை அனுப்பி அவங்க போன்ல இருந்து, ஏன்னா அந்த வீடியோ வந்து வெளியில வந்துடக்கூடாது இல்லையா, வெளியில வந்தா என்ன பிரச்சனை வரும், விஜய் வந்து எப்படி விசாரிக்கிறார் அவர் மனசுல, நீங்க நல்லா கவனிச்சுங்க. விஜய் ஒரு வீடியோ போடுறாரு, வருந்துகிறேன் அப்படின்னு, திருமாவளவன் அவர்கள் அதை டீகோட் பண்றாரு. விஜயின் உள்ளத்தில் அந்த துயரமே இல்லை, சன்னமான குரலில் பேசினாலே போதும் அது வந்து சோகமா இருக்கும்னு அவர் நம்புறாரு. உண்மையிலேயே அவருக்கு அந்த விஷயத்தை குறித்து வருத்தமே இல்லை. நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த போது 98, 99 வாக்கில் நாங்கள் பட்ட அவஸ்தை, அந்த பிரச்சனை வந்து என்னை பல நாளாக பாதித்தது. என்னால் அது வந்து மீண்டு வருவதற்கே முடியல. ஆனா அப்படிப்பட்ட எந்த வருத்தமும் விஜயிடம் துளியும் இல்லை அப்படின்லாம் அந்த ஒரு வீடியோ வச்சு அதோட, அது உண்மை. சைக்காலஜியும் பொது அறிவும் பொது புரிதலும் உள்ளவர்களுக்கு அது நன்கு தெரியும். அப்ப அந்த வீடியோ வெளியில வந்துச்சுன்னா வீடியோல எவ்வளவு மனசாட்சி இல்லாமல் இவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி இயங்குவார் அப்படிங்கிறது அது கிரிட்டிசைஸ் ஆகும். அதனால அதை வெளியில விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி வீடியோக்கள், அதாவது வந்தாரு, அந்த பேசினாருங்கிற தகவல் வரணுமே தவிர பேசுனது குறித்த வீடியோ வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அளவிற்கு நடந்து கொள்கிற ஒரு கூட்டத்தை எப்படி மக்கள் மதிப்பார்கள்? அதெல்லாம் ஒரு அம்மாட்ட போய் கேக்குறாங்க, எத்தனை பேர் வந்தாங்கம்மா, உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அம்மா கிட்ட போய் கேட்கும் போது, என்னங்க நிறைய, அதாவது வந்தவர்களை எல்லாம் சொல்லிட்டு வேற ஏதாவது விஜய் எல்லாம் வர்றாரா, விஜய் வந்தா என்ன, எப்படி நீங்க அதை ஆறுதல் அடைவீங்களா அப்படின்னு. என் குலதெய்வமே போச்சு, என் குடும்பத்து ராசாவே என்னை பாதுகாக்க வந்த என் கணவனே போனதுக்கு அப்புறம் நான் வந்து எவனாவது வந்து வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்மா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விஜயினுடைய இந்த பிம்பத்தை ஊதி பெருக்குகிற ஊடகங்களுக்கும் மற்றும் இந்த பெரிய ஊடகங்கள், ரிப்போர்ட்டர்கள், தனி உதிரியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. இது வந்து ஒரு பெரிய குட்டு. எவ்வளவு மோசமா ஒரு நடிகன் வருகிறான் அப்படிங்கறத நீங்க ஊதி பெருக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட மீண்டும் மீண்டும் கேக்குறீங்க. அந்த அம்மா கண்ணீரோட சொல்லுது, இனிமேல் வந்து என்னங்க, அவர் வந்து ஆறுதல் சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த மக்கள் எப்படி பொறுமை போயிருக்காங்கன்னு தெரியுது. இதுல கூட அந்த பணத்தை கொடுக்காம ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பணம் வாங்கிட்டா ஒருவேளை அந்த மக்கள் மாற்றி இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துவாங்களோ. இப்ப நீங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. அதே இது 25 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக பல பேர் அந்த உணர்ச்சிகளை, அந்த சொல்ல வேண்டியதை சொல்லாமல் தடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த தகவல்கள்லாம் வர்றதும் கூட, நீ வந்தா என்ன வராட்டா என்ன, பணம் தந்தா என்ன தராட்டா என்ன, என் குடும்பம் போச்சு, இனிமே நீ எதுக்குடா வரணுங்கிற கோபத்திலிருந்து வருது. அப்ப இப்படி இருக்கிற மக்களை நீங்க வந்து பணத்துக்காக அடிபணி மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒரு மக்களை பணம் தர்றேன் ஏமாத்துறதும், அதுல யாராவது ஒருத்தர் புடிச்சு இழுத்துட்டு போய் நான் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்யணும்னா யார் வருவார்? அப்போ குடும்பத்தை விட்டுட்டு, பொண்டாட்டியை கைவிட்டுட்டு, பிள்ளைய வந்து ஒரு முறை கூட பார்க்காமல் 8-10 வருடங்கள் வராத ஒரு கணவனைத்தான் நீங்க பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட பன்னீர்செல்வத்தை பிடிச்சுத்தான் இப்படி ஒரு பணத்தை கொடுத்து இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை ஆதவர்ஜுனா மற்றும் அவர்களுடைய டீம் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலம். நீங்க வந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாவேகா அப்படிங்கறதுதான் இதுல தெரியுது. சேர்த்து பேச வேண்டியிருக்கு. எஸ்ஐடிய குறிப்பாக அது ஒன்றிய அரசு சார்ந்தும் இல்ல, மாநில அரசு சார்ந்தும் இல்ல, ஒரு நீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்குது. அஸ்ரா கார்கை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு நேர்மையான அதிகாரி. அதே போல அருணா ஜெகதீசன் கூட நேர்மையான அதிகாரி, அது கூட ஓகே, மாநில அரசு போட்டு வச்சுக்கோமே. இவர் வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஒரு குழுவை போடும்போது அந்த எஸ்ஐடி வேணாம் சொல்லக்கூடியதுக்கான உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க பாஜகவின் பாக்கெட்டுக்கு போய்கிடுதோம், எதா இருந்தாலும் பாஜக கிட்ட பேசி தீர்த்துக்கிடுதோம். ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே ஆதவர்ஜுனா சொன்னது தானே, இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கு, அஜித்குமார் வழக்கை இழுத்தடிப்பதற்குத்தான் அரசு வந்து இது சிபிஐ கொடுக்குதுன்னு சொன்னாரு. ஆமா, சிபிஐ அந்த வழக்கை உடனடியாக மாற்றுவதற்கு காரணம் என்ன? புறச்சூழல் இருந்துச்சு. குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு காவல்துறை மேல் வலுவாக இருந்தது. பாதிக்கப்பட்டவர் நேரடியாக காவல்துறையால் பாதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்துல காவல்துறைக்கு நன்றிங்க, சிறப்பா வேலை செஞ்சதுன்னு வீடியோ விஜயே பேசியிருக்கிறாரு.
இதுக்கு மேல ஆதாரமும் தேவையில்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காவல்துறை தான் காரணம், இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுன்னு ரெஜிஸ்டர் பண்றாரு. இதுக்கு மேல சாட்சியை நீங்க வெளியில தேட வேண்டியது இல்லை. அப்ப கூட்ட நெரிசலுக்கு காரணம் யார்? விசாரணையில ஆட்டோமேட்டிக்கா விஜயும் இந்த நெரிசலை அந்த உள்ள வந்த வாகனமும்ங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால இந்த காவல்துறை மேல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு உங்களுக்கு அருகதே கிடையாது. அந்த சம்பவத்துல அவங்க கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அரசு மேல் குற்றச்சாட்டு வந்துச்சு, மாற்றி அது ஒன்றிய அரசு கையில கொடுத்துச்சு. இந்த இடத்துல ஏன் கொடுக்கணும்? ஏன் அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன தடவை சொன்னாங்கல்ல இழுத்தடிப்பு செய்வதற்கு அப்படின்னு, அந்த காரணம் இவர்களுக்கு பொருந்தது. இதுல அதாவது இப்போதைக்கு இந்த எலெக்ஷனுக்கு உள்ள எந்த தீர்வும் வந்துடாத மாதிரி அதை பல வருடங்கள் இழுத்தடிப்பு தள்ளி கொண்டு போயிட்டு அதை அதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் விஜய்க்கு இருக்குது. விஜயை காப்பாற்ற வேண்டும், அல்லது காப்பாற்ற கூட இல்ல, அதை பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அவரை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் என்டிஏ கூட்டணிக்கு இருக்குது. கூட்டணின்னு சொல்றது பாஜக ஆதரவாளர்கள். நீங்க இதே உச்ச நீதிமன்றத்துல உமா தான் போயிருக்காங்க. இந்த அயோத்தியா மண்டபம் கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா, ஒரு அம்மையார், ஷால் போடுறதெல்லாம் ரொம்ப மோசம்னு பேசுற, சுயமரியாதையெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிற, திராவிட ஒவ்வாமை கொண்ட ஒரு அம்மையார் இருக்காங்கன்னா, பார்ப்பன பெண்மணி. அவங்கதான் இந்த பிரச்சனையை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அதை கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த விஷயத்தில் தாவேகா எவ்வளவு அக்கறையாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு வேலை செய்கிறதோ அதற்கு நிகராக பாஜகவும் பாஜகவின் கூட்டணி கட்சிகளும் இயங்குகிறது. ஏன் அப்படின்னா, விஜயை கூட்டணிக்கு இழுப்பதற்கு இது வசதியாக இருக்கும். நீங்க ஒரு 2 கொடியை, தாவேகா கொடியை தன்னுடைய கட்சிக்காரன் கையிலேயே கொடுத்து விட்டுட்டு பாருங்க, கொடி பறக்குது, வந்துட்டாரு சிங்கக்குட்டி, எங்களுடைய கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு ஒரு கேவலம். நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆளுமை உருவாக்கிய கட்சி, சரிங்களா, ஜெயலலிதா மாதிரியான ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, யாரு வந்தாலும் வாசல்ல காத்து கிடக்கணும். நீங்க போயஸ் கார்டன் வாசல்ல காத்து கிடந்தார்கள் கூட்டணியாக. அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு தன் கட்சிக்காரனையே தாவேகா விஜயின் கொடியை அசைக்க வைத்து கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் கெஞ்சுகிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தோல்வியை இப்போதே ஒத்துக்கொண்டுகிட்டாருன்னு அர்த்தம். அவளிப்பட ஒரு கேவலத்துல அதிமுக இருக்குது. இது எல்லாம் ஒரு கூட்டணி கணக்கு. இத்தனை பேர் சாவுக்கு மத்தியில அதுல இருந்து கூட்டணியை உருவாக்குகிற தந்திரத்தை பாஜக எப்பவுமே சாவில் அரசியல் செய்வதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 41 பேர் சாவிலையும் பாஜக அரசியல் செய்கிறது, தாவேகாவும் அரசியல் செய்கிறது. ஏன் எடப்பாடி பழனிசாமியும் தனக்கு இதனால் நன்மை என்ன ஏற்பட போகிறதுன்னு காத்திருக்கிறார், வேலை செய்கிறார்ங்கிறதுனா மிகப்பெரிய சோகம். கருவில் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே இதுவரை வந்த வீடியோக்களும் சரி, இதுவரை வந்த செய்தியிலும் சரி, எல்லாமே ஒரு அரசியல் காரணிகளுக்கே நகருவதை நம்மால் செய்து கொள்ள முடியவில்லை. நீங்களும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்க மாட்டேன். நன்றி.